Okay. So we are going to the third shloka. அன்னைக்கு யாரோ நான் பண்றேன் நாங்க உமா நான் உமா மகேஸ்வரி சொன்னேன் மேடம். உமா மகேஸ்வரி மேடம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்றேன் மேடம். இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாமா. எனக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். தெரியாத ஒருத்தர் சொல்லிக்கிறது தான் இந்த கிளாஸ். ஓகே, நம்மளோட ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணறதுக்காக இல்ல. ஆரம்பிக்கிறேன் மேடம். ஒரே ஒரு நிமிஷம். अथाभिषेकं रामस्य वसिष्ठाद्या मुधान् विदाः स्थगिता मन्त्रिभिः च चक्रुः वसवो वासवं यथा. फर्स्ट पद विभागं பண்ணிட்டேன் மேடம். अथ अभिषेकं रामस्य वसिष्ठाद्याः मुधान् विदाः स्थगिताः मन्त्रिभिः चक्रुः मन्त्रिभिः च अंगोच्च चक्रुः वसवः वासवं यथा. இது ப்ரோஸ் ஆர்டர்ல இப்படி எழுதிருக்கேன். அத ராமஸ்ய அபிஷேகம் முதான்விதாக வசிஷ்டாத்யாக மந்திரிபிஹி ச சகிதாக யதா வசவக வாசவம் சக்ருஹு. மீனிங் வந்து ராமரோட ஒரு நிமிஷம் இங்க சான் எங்க வந்தது? இல்ல நான் இங்க எடுத்துட்டேன். இந்த மந்திரிபி அங்க ஒரு சக்ருஹுன்னு இருக்கு. மந்திரிபிஹி மந்திரிபிஹி வந்தா வேண்டாம். அது வந்து இல்ல அந்த ரெண்டாம் தடவை இந்த மிஸ்டேக் பண்றேன் மேடம். சாரி, நான் அது சாரி இல்ல மந்திரிபிஹி அங்க சகாரம் விசர்கசி சகாரம் மந்திரிபிஹி. अन्वय इदु रैटा. अत रामस्य अभिषेकं उदान्विदाः वसिष्ठाद्याः मन्त्रिभिः स्थगिताः यथा वासवः वासवं चक्रुः. वसवः वासवं चक्रुहूன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதோட மீனிங்னு எடுத்துனாக்க ராமரோட அபிஷேகம் மிகவும் டிலைட்ஃபுல்லான வசிஷ்ட மாதிரி குருகளாலையும் மந்திரிகளோட கூடி வசவக அஷ்டவசவக வாசவம்னா இந்திரங்கிற மீனிங் பார்த்தேன். அவ இந்திரனுக்கு பண்ற மாதிரி ராமரோட அபிஷேகம் நடந்தது. இது கர்த்தரியா கர்மனியான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஏன்னா இந்த மந்திரிபிகின்னு வந்திருக்கிறது சகிதாக அதுக்கு மட்டுமா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு டவுட் எனக்கு அங்க. சரி, நீங்க பண்ண ஆரம்பிங்க. அதான் அது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து பிரிச்சு பத விவரணம் பண்ணினாக்க அத அவ்யயம் அப்படின்னு எழுதிருக்கேன் மேடம். ஒரு நிமிஷம் பக்கத்துல வச்சு. அத அவ்யயம். இந்த அபிஷேகம்ங்கிறது வந்து இந்த அபிஷேக சப்தம் அகாராந்த புல்லிங்க அபிஷேக சப்தம் திவ்யா விபக்தின்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். ஆனா இந்த அபிஷேகம் வந்ததுனால அபி உபசர்க்கமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுல வந்து பார்த்தா சிச்சு தாத்துன்னு ஒண்ணு இருக்கு மேடம். சிச்சு தாத்துன்னா ஸ்பிரிங்கிள் அப்படின்னு பார்த்தேன். சோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொன்னா அபி உபசர்க்க பூர்வ அபிஷேகம்ங்கிற ஒரே வேர்டு தான் எடுத்துக்கணும். சரி மேடம். அப்போ அபிஷேக சப்தத்தோட திவ்யா விபக்தி ஏகவச்சனம். ராமஸ்ய அகாராந்த புல்லிங்க ராமசப்தோட சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். வசிஷ்டாத்யாக அப்படின்னா அதையும் ஒரே சப்தத்துல வசிஷ்டர்மா அப்ப எப்படி அது வசிஷ்ட பிளஸ் ஆத்யாக பிரிக்கிறதா இல்ல வசிஷ்டாத்ய சப்தத்தோட பிரதமா விபக்தி பகுவச்சனம்னு எடுத்துக்கிறதா? எடுத்து முதல்ல அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி எடுத்துட்டு இருக்கேன். முதான்விதாக முத்து தாத்து பிளஸ் அன்விதாக. முதல்ல நீங்க ரூபானி சொல்லுங்க, அப்புறமா நம்ம எதுக்கு மேடம் முதான்விதாகா? ஆகாராந்த ஸ்ரீலிங்க முதான்விதா வராது. ஆமா, வந்த சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஆகாராந்த கிடையாது, அகாராந்த முதான்விததான். வித்ததானா? அப்போ ஓகே முதான். ஏன்னா உங்களுக்கு நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா வசிஷ்டாத்யாயா முதான்விதாக வசிஷ்டாத்யாக. முதான்விதாக இஸ் விசேஷணம் டு வசிஷ்டாத்யாக. ஓகே. ஓகே.
சோ இது 1-3, இது 1-3னா அதுவும் 1-3 தான் வரும். ஓகே, புரிஞ்சுது மேடம். அப்போ அகாராந்த, அப்போ முதான் வித அப்படின்னா அது புல்லிங்கமா தான் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வசிஷ்டாத்யா புல்லிங்க இல்லையா? அகாரம் புல்லிங்க, முதான் வித சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்புறம் அப்புறம் ஒரு நிமிஷம் விட்டுட்டேன், இங்க நோட். மந்திரிபிகி, மந்திரிபிகி அப்படின்னு சொன்னா மந்திரின் சப்தம், அதோட ரிகாராந்த மந்திரி சப்தம் புல்லிங்க, திரித்யா விபக்தி பகுவச்சனம். மந்திரிபிகி திரும்பவும் சொல்லுங்க. எது மேடம்? இந்த மந்திரிபிகி தானே இப்ப சொல்லணும் இல்லையா? மந்திரிபிகி அன்வயம் இல்லை, சாரி, நான் பதவி வரணும். முதல்ல சப்தம் சொல்லுங்க. சப்தம் ஒரே ஒரு நிமிஷம். முதான் விதாகா சொல்லிட்டு சகிதாகா சொல்லணும். இப்போ இல்ல மந்திரிபிகி சப்தத்தோட சொல்லுங்க கொஞ்சம். மந்திரிபிகி நான் வந்து இந்த மந்திரின் அப்படிங்கிற சப்தம் எடுத்துட்டேன் மேடம். மந்திரின் சப்தம் திரித்யா விபக்தி பகுவச்சனம். மந்திரின் சப்தமா என்ன சொல்ல வர? ரிகாராந்த சொன்னேன், அதனாலதான் கேக்குறேன். மந்திரி நகாராந்தன்னு சொல்லணுமோ? எழுதுறது கரெக்ட், கன்ஃபியூஷன், சாரி. நகாராந்த மந்திரி, சப்தம் திரித்யா விபக்தி பகுவச்சனம். அப்புறம் சக்ருஹு, இந்த சக்ருஹு வந்து கிரு தாத்தோகோ லிட் லகாரம், லிட்ல பிரதம புருஷ பகுவச்சனம். அதோட அக்குர்வன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அதான் நீங்க போன கிளாஸ்ல சொன்னதுனால நான் திருப்ப தேடி அதோட லண்குலக்காரம் பார்த்தா அந்த அக்குர்வன் தான் அது இந்த வருது, பகுவச்சனத்துல வருது அக்குர்வன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் லிட்லக்கார படிக்காததுனால நீங்க இப்ப சொன்ன எழுதிக்கலாம். எழுதிட்டேன் மேடம், அதை எழுதிட்டேன். அப்புறம் வசவக வசு உகாராந்த புல்லிங்க வசு சப்தம் பிரதமா விபக்தி பகுவச்சனம். வாசவம், வாசவம் வந்து வாசவ அகாராந்த புல்லிங்க வாசவ சப்தம் தித்யா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. இந்த யதா தான் இன்னைக்கு சொன்னா ஏதோ ஏன பிரகரேனன்னு சொன்னா அது ஒண்ணு எனக்கு கொஞ்சம் இன்னும் அது எத்து பிளஸ் தால் ஏதோ சொன்னால அது கொஞ்சம் புரியல எனக்கு. நம்ம வந்து படிச்சோம்லமா தத்திட்டால அதான் படிச்சு ஏன பிரகாரேன அப்படின்னு எழுதிச்சு. இதோட மீனிங் தான் ராமரோட அபிஷேகம். ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த வசிஷ்டாத்யாவும் மந்திரிகள் சகிதத்திலையும் அஷ்ட வசவக இந்திரனுக்கு பண்ற மாதிரி ராமருக்கு அபிஷேகம் நடந்தது அப்படின்னு மீனிங் எழுதி. இப்ப முதான்விதா அப்படிங்கோ. முதான்விதாக முத்து பிளஸ் அன்விதாகான்னு பிரிச்சிருக்கேன் மேடம். அன்விதாக மீனிங் பார்த்தா யுக்தாகான்னு இருந்தது. முத்து வந்து முத்து தாத்து பார்த்தேன். பட் எனக்கு இந்த அன்விதாக உபசர்க்கம் இருக்குமா இல்ல அன்விதா சப்தமாங்கிறது தெரியல மேடம். இல்ல, அன்விதா வந்து அனு பிளஸ் இன் தாத்து பிளஸ் இத்த பிரத்யய். அது தெரியல மேடம், ஒரே ஒரு நிமிஷம் அது எழுதின்றேன் மேடம் ப்ளீஸ். அன் பிளஸ் அனு பிளஸ் இத்த அன்வித. ஓகே, அதாவது இத்த எப்படி வருதுன்னா இன் தாத்து 2pa plus itta. Anybody has got any other answer? இதுதான் ட்ரை பண்ணி பார்த்து கண்டே இந்த ஆன்சர் தான் மாதா, இதே தான் வச்சிருக்கேன் நான். ஓகே மேடம், இது எப்படி இத்தன்னு எப்படி அந்த அந்த அங்க ஒரு சந்தி நடந்திருக்கறனால அன்விதான் மாறி. அனு வந்து உபசர்க்கம். அனு அது மட்டும் அனுகம்யா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டேன். பட் அந்த இத்து கண்டுபிடிக்கணும் தெரியல மேடம், சாரி. அனு பிளஸ் இத்த. இத்த வந்து இன் தாத்துவோடு இ பிளஸ் இத்த will be ita. Okay, so anvita mudanvita. முதான்விதாக. இப்போ அதே மாதிரி எடுத்துக்கணும்னா அந்த அபிஷேகத்துக்கும் அப்படி இருக்குமா? அதுக்கு தான் சிச் தாத்துன்னு வந்தது. ஓகே, இல்ல அப்படி இருக்குமான்னு கேக்குறேன். இப்ப எது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் உடனே என்னறியாம உபசர்க்கம் பிரிக்க ஆரம்பிச்சிடுறேன் பைத்திய மாதிரி. அபிஷேகம் யார் பண்ணியிருக்கேள்?
உமா மேடம் சொன்ன மாதிரி சிஞ்ச் தாத்து வச்சு ஹரிஓம் மாதா. சொல்லுங்க பாலா. மேடம் சிஞ்சி தாத்து தான் போட்டு சிஞ்சு பிளஸ் கஞ்சு போட்டிருக்கேன் மேடம். 6UA. ஆமா. நானும் 6UA எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். கஞ்ச் எல்லாம் போடலையே, எப்படி கஞ்ச் கஞ்சு தெரியல. போட்டா அபிஷேக அப்படின்னு அது வரது மேடம். ஓகே, கஞ்ச் போட்டாங்க. ஓகே, he becomes a cinch shaker. Okay, shaker. Yes. I have literally not written this lesson because I had no time first of all. Okay, so I do agree with you, Abhishekam. Okay, 2-1. वशिष्ठाद्याः मन्त्रिभिः सहिताः यथा वसवः वासवं चक्रुः. ஓகே, யதா வசவः. இப்ப வந்து இப்ப நம்ம ராமருக்கு எப்படி அப்படின்னு வருது இல்லையா? அத ராமஸ்ய அபிஷேகம் முதான்விதாக வசிஷ்டாத்யாः. இந்த வசிஷ்டாத்யாः பிரிச்சு பாருங்க எப்படி வருது. அதுவும் வசிஷ்ட பிளஸ் அத்தியாகான்னு பிரிச்சேன் மேடம் நானு. அதாவது வசிஷ்ட பிளஸ் ஆதிஹி யஸ்ய சமூகஸ்யன்னு வரணும். அது ஓ, அப்படி எழுதணுமா? ஆமா, அந்த சமூகம் தான் வசிஷ்டாத்யாகா அப்படி வரணும். அந்த குருமார்கள் அப்படின்ட்டு. அது வந்து நம்மளுக்கு வசிஷ்டாத்யாகா அப்படின்னு. எப்படி எழுதணும் மேடம்? ஒரே ஒரு வசிஷ்டஹ பிளஸ் ஆதிஹி யஸ்ய சமூகஸ்ய. ஓ, ஓகே. அதுதான் வசிஷ்டாத்யாகா அப்படின்னு வரும். ஓகே, அப்புறம் மந்திரி சப்தம், மந்திரி பிகிங்கிறதுக்கு நீங்க மந்திரின் அது ஒரு இது இருக்கு இங்க. நான் ஃபர்ஸ்ட் மந்திரி தான் எடுத்துனேன், அப்புறமா நான் எப்படி மந்திரின்னு இல்ல, இருக்கும் நீங்க போட்டது கரெக்ட் தான். பட் அது வந்து ஒரு யூ கேன் திருப்பியும் பிரேக் டவுன் பண்ண முடியும். மந்திரின் சப்தம் நம்ம படிச்சிருக்கோம், அதனாலதான் சொல்றேன். மந்திரின்னு பிரிக்கணுங்கிறீங்களா? மந்திரின் கரெக்ட் தாம்மா. பட் அந்த மந்திரின்ங்கிற பிராத்திபதிக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? How did you get the பிராத்திபதிக்கம் மந்திரி? ஆமால, அது திங்க் பண்ணவே இல்லையே மேடம் நானு. சாரி. பண்ணுங்க, ஈஸியா தெரியும் உங்களுக்கு. வாட் இஸ் தி மந்திரின் த்ரீன திருச்சு ஏதா போடணுமா? நோ நோ தெரியலையே. மந்திரின் மனு பிளஸ் இல்ல மந்திர தாத்து. மந்திர கிளாஸ்ல கூட பண்ணினோம். கவனிக்கலையே மேடம், சாரி. இங்க பண்ணலையா? வேற எங்கேயும் பண்ணினேன் இல்லையே, போன கிளாஸ்ல மந்திரி வந்த வேர்டே வரலையா? வரல. 2 ஸ்லோகம் தானே பண்ணி சங்கேப ராமாயணத்துல பண்ணோம். வேற இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஆமா, சாரி மேடம். யா, somewhere we did I think. மந்திரி ஜெனரலா மந்திரி இல்ல மானியா, மந்திரினா மந்திரி அப்படின்னு எடுத்துட்டா அது கூட ஒரு பிரச்சனை இருக்கும், தோணவே இல்லை. இல்ல, மந்திரங்கிற தாத்து 10 AS. ஓகே, அது சுராதிகணத்துல அது வந்து மந்திர பிளஸ் இனி பிரத்யய் நம்ம படிச்சிருக்கோம்ல. இனி ஆமா. அதுலதான் மந்திரிங்கிற சப்தம் வரும். அந்த ரு வர்றதுனால மந்திரின்னு நகாரா நத்துவம் வரும் அங்க. ஓகே, இந்த மந்திரி சப்தம் நகாரா வராது, நத்துவம் will come there. Has anybody written that? இவ்வளவு டீடைலா தோணவே இல்லை. அது மாதிரி தோணவே இல்லை மாத்தா. அந்த மாதிரி இதுல மந்திரி எல்லாம் பிரிக்கணும்னு தோணல. இல்ல படிச்சதுனால. ஓகே, இல்லையே, இதே ஆத்யா சொன்னீங்க இல்லையா, வசிஷ்ட ஆத்யாயாக. நான் வசிஷ்டகா ஆத்யாயாக. நான் ஆத்யானா முதலானோர் நிறைய படிச்சுட்டே இருக்கமா, அதை வச்சு அப்படியே போட்டுட்டேன். அதுலயும் உள்ள தோணவே இல்லை. That's okay sir, we'll learn it, no problem. இப்ப இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் இல்லையா? இனி பிரத்யய். இப்ப சொல்லிட்டேன் மேடம், இன்னும் அது புரிஞ்சுட்டு. தத்திதாவோட இனி பிரத்யய். ஓகே, வேற எனக்கு தெரிஞ்சு இதுல ஒண்ணும் இல்ல. வசவகா வந்து மத்த வசவகா
வசு சப்தம் தான் இல்லையா? ஆமா. வசு அந்த மீனிங் வந்து என்ன மாதா ஒரு ஆக்சுவலா வசவகான? அதாவது எப்படின்னா, then Vashishta and other priests along with the ministers, okay, அதுதான் மந்திரிபிஹி சகிதாஹா, along with the ministers performed the coronation of Rama happily, just as the Ashtavasus performed Indra's coronation. Okay. ஓஹோ. வசவகா வந்து அஷ்டங்கிற ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. வசுனா அஷ்டங்கிற. அஷ்டவசு தானே. ஆமா அஷ்டவசுக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா சார்? ஆமா ஆமா. அதனால அது அப்படியே தத்தா வரலவே இல்லையே எங்கேயும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். யதா நான் எடுத்து எழுதும்போது யதா போட்டுதான் அப்புறம் தத்தா முடிச்சேன். இந்த பசுவ கூட ஃபர்ஸ்ட் தெரியல மேடம். இந்த ராமோதானத்தோட ஒரிஜினல் புக்ல அது கொடுத்துருந்தா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நான் வேற கொஞ்சம் மாத்திரும் அது என்ன கரெக்டான்னு தெரியல. யதா வாசவம் மந்திரிபிகி சகிதாக. இல்ல இல்ல இல்ல, தப்பு சார். வாசவம் வசவகா மந்திரிபிகி கிடையவே கிடையாது. சோ அது தப்பு சார். மந்திரிபிகி வந்து ராமருக்கு தான். இல்ல, யதா வசவக வாசவம் அபிஷேகம். ஓகே, வாசவம் இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி அபிஷேகம் வந்துடணும்னா நம்ம யதா வசவக வாசவஸ்ய அபிஷேகம். ஓகே, சக்ருஹு ததா முதான்விதாக வசிஷ்டாத்யாக மந்திரிபிஹி சகிதாக ராமஸ்ய அபிஷேகம் சக்ரு. ஓகே, இப்படி நீங்க யதா போட்டேன்னா இப்படிதான் எழுதணும். சரி மாதா. Okay, so yata tata varanamna, please note it will be written in a different way. Vasavam nu podakudadu, vasavasya abhishekam chakruhu அப்படி எழுதணும். மாதா அந்த இது மாத்திரம் அன்வய மாத்திரம் ஒரு தடவை சொல்லிடடா. அத்த ராமஸ்ய அபிஷேகம். யதா முதல்ல வந்தா இல்லாட்டா வராமலா? யதா வராம ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா சொன்னேன். முதல்ல யதா இல்லாமலே பண்ணலாம் மாதா. யதா இல்லாம. ஆமா, யதா இங்க யதா தத்தா தேவை இல்ல. யதா வந்து இல்லாமலே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, யதா வந்ததுனால நம்ம சேர்த்திருக்கோம் அத. மேடம் இதுல புக்ல இருக்க மாதிரியே நான் அந்த அன்வயம் எழுதி ஒரே சொல்லட்டுமா? ரைட்டா சொல்றேன்னா அதான் நீங்க சொன்னது தானேமா? அதான் இல்ல அதான் இந்த யதா லாஸ்ட்ல போட்டேன். அப்படி அத்த அபிஷேகம் ராமஸ்ய வசிஷ்டா ராமஸ்ய அபிஷேகம் உதான்விதாக வசிஷ்டாத்யாக மந்திரிபிகி சகிதாக. அப்போ அங்க நடுவுல போட்டேன் யதா வாசக வாசவம் சக்ருன்னு போட்டேன். யதா வசவக வாசவம் சக்ரு. அதான் ரைட்டான்ட்டு கேட்க வேற ஒண்ணு. கரெக்ட் தான், அதுதான் I am also going to say. அத்த ராமஸ்ய அபிஷேகம் முதான்விதாக வசிஷ்டாத்யாக மந்திரிபிஹி சகிதாக யதா வசவஹ வாசவம் சக்ருஹு. ஓகே, இப்போ யதா ததா போடணும்னா யதா வசவஹ வாசவஸ்ய அபிஷேகம் சக்ருஹு ததா முதான்விதாக வசிஷ்டாத்யாக மந்திரிபிஹி சகிதாக ராமஸ்ய அபிஷேகம் சக்ருஹு. இப்படி போடணும். அதனால அப்படி வேண்டாம், புக்ல இருக்கிறது அப்படியே நம்ம எடுத்துட்டா போதும். ஓகே மேடம், அந்த இங்கிலீஷ் மீனிங் ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? Yeah. Then Vashishta and other priests along with the ministers performed. மாதா ப்ளீஸ் எழுதிக்கணும். Okay, எழுதிக்கோ. Then Vashishta and other priests along with the ministers performed the coronation of Rama happily. இத நான் வந்து ஹாப்பிலின்னு பின்னாடி போட்டிருக்கேன் லைக் an adverb.
இல்லைனா தென் த ஹாப் இந்த மாதிரி த ஹாப்பி அப்படின்னா த ப்ளீஸ்டு வசிஷ்டா அண்ட் அதர் ப்ளீஸ் அப்படியும் போடலாம். பட் எனக்கு வந்து எழுதும் பொழுது சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது கரெக்டா வந்தது. ஹாப்பிலி ஜஸ்ட் ஆஸ் தி அஷ்டவசூஸ் performed Indra's coronation. Okay. Okay, I think we will go to the next one. மேடம் ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் மேடம். இந்த சகிதாங்கிறது சகிதாங்கிற சப்தம் தான், அங்க ஒண்ணும் பிரத்யம் எல்லாம் இருக்காது இல்லையா? இல்ல இல்ல, அது ஒண்ணு. அப்புறம் இந்த லிட்டில் அகாரங்கிறது அது இந்த வர்த்தமானம் பூத பவிஷ்ய லோட்டு மாதிரி அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிகேஷன் இருக்கா மேடம்? ஆமா, லிட்டில் அகாரம் வந்து பரோட்ச பூத காலம். அதாவது எது வந்து நம்ம ஜஸ்ட் கேள்விப்படுறோம், எது நம்ம பார்த்ததே இல்லை. அதனாலதான் நம்ம ராமாயணம், அதாவது என்ன இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க மாதிரியே இருக்கு, அதனால. ஆமா, இட் இஸ் பாஸ்ட் ஒன்லி. ஆனா அது பரோட்ச பூத்தன்னு சொல்லுவோம். ஓகே மேடம், அது ஒரு டவுட் தான். பார்க்காத நம்ம கேள்விப்படுற பழைய காலம்ங்கிறது தான் வந்து உங்களுக்கு லிட்டில் அகாரம். ஓகே ஓகே, தன்யவாதம் மேடம். ஓகே, எனக்கு தெரிஞ்சது டைப் பண்ணிட்டு. இது வந்து உங்களுக்கு லிட்டில் அகாரத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் சன்னந்தம் பண்ணும்பொழுது கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சன்னந்தம் மாதிரி இதுவும் டபுள் ஆகும், ரெண்டு ரெண்டா வருதாமா? அப்போ வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் பொழுது அந்த அந்த இந்த இடத்துல இப்ப கிருங்கிற தாத்து எடுத்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆதியில இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து த லெட்டர் வில் ரிமைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வந்து அந்த இடத்துல வந்து சேவா மாறிடும். அதனாலதான் சக்ருஹு அப்படின்னு வருது. ஓகே, சரி, வேண்டாம், நம்ம புரிஞ்சது. let us go to the next one. Who is going to do? Namaste Mata, Meenakshi. You came just now only, right? 5 minutes before I came. Okay. அது நான் ஒரு 3 இந்த 3 ஸ்லோகம் தான் பண்ணிருக்கேன் மாதா. அதுக்கப்புறம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. இந்த வாசவம் வந்து ததிதாந்தம் இல்லையா? எப்படி நீங்க ததிதாந்தமா கொண்டு வருவேன்? அது எழுதி வச்சிருக்கேன், வசு அன்பிரத்யம் அப்படின்னு. என்ன பிரத்யம்? அண்ணன் அப்படின்னு புக்கை இதுல பார்த்துட்டு எழுதினேன் நான். அதனாலதான் கேக்குறேன். தெரியல. நான் வந்து வாசவா அப்படிங்கிறது it is the name of Indra. Okay. So I have taken it like that only. Yeah. Okay. Dhanyavad. Maybe that could be a tadita if Indra க்கு முன்னாடி அவர் யாருடைய அந்த புத்திரனா இருக்கா, தசரதஸ்ய அப்பத்தியம் புமான் தாசரதிஹி மாதிரி. இப்போ வந்து வேற ஏதாவது அந்த வசா இருந்ததுன்னா you can always check and tell me because I am not aware of it. Okay. Okay. அடுத்தது யாருமா பண்றேன்? பாலா மேடம், can you want to do it? மாதா பண்றேன் மாதா. பண்ணுங்க. அபிஷேகோத்சவே சர்வே சுக்ரீவாத்யாः கபீஸ்வராः யதாஹம் பூஜிதாச்சாசன் ஸ்ரக்கந்தாம்பர பூஷணைஹி அப்படின்னு இருக்கு. இதை வந்து தமிழ் வந்து அபிஷேக உற்சவத்தில் சுக்ரீவன் முதலான வானரர்கள் அனைவரும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப மாலை வாசனை திரவியங்கள் ஆடை அணிகலன்களால் கௌரவிக்கப்பட்டனர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ரோஸ் வந்து சான்ஸ்கிரிட்ல அபிஷேகோத்சவே சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக சர்வே ஸ்ரக்கந்த அம்பர பூஷணைஹி யதாஹம் பூஜிதாக ஆசன் அப்படின்னு எழுதியிருக்கேன் மேடம். அப்புறம் வந்து இதுல சந்தி வந்து ஒரு நிமிஷம். அபிஷேகோத்சவே சர்வே. ஓகே,
சுக்ரீவாத்யாः கபீஸ்வராக. நீங்க சர்வே வந்து பின்னாடி போட்டிருக்கேன் இல்லையா? அனைவரும், அதாவது சுக்ரீவனை முதலாக கொண்ட வானரர்கள் அனைவரும் அப்படி எடுத்துங்க. இப்ப இந்த சர்வே வந்து முதல்லயே போடுங்க. அபிஷேகோத்சவே சர்வே சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக. இல்ல இப்படி கூட படலாம், சுக்ரீவாத்யாக சர்வே கபீஸ்வராக. ஓகே, அப்படியும் போடலாம். யதார்ஹ அது ஃபர்ஸ்ட் வரணும். ஓ சரி. யதார்ஹ அது வந்து யதா அர்ஹ. யதா அர்ஹ அர்ஹதி. யதார்ஹ ஸ்ரக்கந்தாம்பர பூஷணைஹி பூஷணைஹி பூஜிதாக ஆசன். ஆசன். அபிஷேகோத்சவே இதுல சந்தி வந்து ஆ பிளஸ் ஓ ஆயிருக்கு, குணசந்தி மேடம். அப்புறம் வந்து சுக்ரீவாதயாக, சுக்ரீவ பிளஸ் ஆத்யாக, அதனால அதுல சவர்ண தீர்க்க சந்தி. கபீஸ்வராகலையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த வசிஷ்டாத்யாக, அது மாதிரியே இதையும் எடுத்துக்கோங்க. சரி. யஸ்ய சமூகஸ்ய அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியும் எழுதிக்கிறேன். இது வேற ஒண்ணு. ஆமா, இது கரெக்ட் தான், பட் அப்படியும் எழுதிக்கோங்க. அந்த ஆத்யாக வந்து ஆதி அத்து பிளஸ் நிச் அப்படின்னு பிரிச்சுட்டு ஆதி பிளஸ் எத்து ஆத்ய அப்படின்னு போட்டுருக்கேன் மேடம். தட் இஸ் ஓகே. இதுக்கு வந்து எஸ்ய சமூகஸ்யவும் எழுதின்றேன். அதாவது இந்த ஆத்யாஹாங்கிற வேர்டு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் எஸ்ய சமூகஸ்ய. இது எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு தடவை சொன்னாங்க, சமூகஸ்யன்னு போடுங்க. இந்த ஆதிங்கிற சப்தத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஆத்யாஹா அப்படின்னு நீங்க போடும் பொழுது நீங்க வேற எந்த மாதிரியும் அது வந்து அது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, that was the vivaranam which was given by one of our teachers, not in this but it was given that ஆத்யாஹா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆதியோட பகுவச்சனம் அது. அப்போ ஆத்யாஹா முதலானோர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், people belonging to that clan. ஓகே, அதுதான். அதனாலதான் ஆத்யாஹாவா நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதனால ஆதிஹி யஸ்ய சமூகஸ்ய அப்படி வச்சுக்கோங்க. if that's okay. அப்புறம் கபீஸ்வராக பூஜிதாஷ்சன் அது வந்து இது வந்து யதா பிளஸ் அர்ஹம் இல்லையா மேடம்? யதாகம். ஆமா, யதா பிளஸ் அர்ஹதான். அர்ஹ. இது பூஜிதாஷ்சாசன் அது வந்து பூஜிதாக பிளஸ் ச பிளஸ் ஆசன் இல்லையா மேடம்? ஓகே, அந்த விசர்க்கம் வந்து அது சுத்வமா மாறி இருக்கு அந்த இடத்துல. அப்புறம் வந்து ஸ்ரக்கந்தாம்பர பூஷணேஹி அது வந்து இதரேதர துவந்துவ ஸ்வமாசன் போட்டுருக்கேன். ஸ்ரக்ச கந்தச்ச அம்பரச்ச பூஷணேஹி பூஷணஹ பிளஸ் தைஹி அஸ்வமாக்கா அப்படின்னு போட்டு. அப்புறமா வந்து கபீஸ்வராக வந்து இப்படி பிரிக்கலாமான்னு தெரியல. கபீனாம் ஈஸ்வராகான்னு பிரிக்கலாமா? இல்ல இந்த இடத்துல வெறுமா கபீஸ்வராகான்னு வச்சுக்கணுமா? கபீஸ்வராகா. இப்ப வந்து கபி பிளஸ் ஈஸ்வராகா. ஆமா மேடம், அது போட்டு சவர்ணராகா. அது வந்து இதுதான் சவர்ண தீர்க்கம். அது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பூஜிதாகா வந்து பூஜ் பிளஸ் இக்த பிரத்யை போட்டிருக்கேன் மேடம், 10 US. ஆசன் வந்து அஸ் தாத்துஹு 2 PS, அதுல வந்து லங்கிலக்கார பிரதம புருஷ பகுவச்சனம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அஸ்து மேம், தன்யவாதம். அது கொஞ்சம் புரியல. கபீனாம் ஈஸ்வரகா சொன்னாங்களே, அது கரெக்ட் தானே? கபீனாம் ஈஸ்வரகா, கபீஸ்வரகா.
ஆமா சார். தத்புருஷ கபீனாம் ஈஸ்வராஹா ஆல்சோ இஸ் கரெக்ட் ஒன்லி. சாட்சி தத்புருஷத்துல வருது இல்லையா? ஷஷ்டி, அது ஷஷ்டி தான் வருது. அதான் கேட்டு அபிஷேகஸ்ய உற்சவே. அபிஷேக், ஆமா, ரைட். ஓகே. அஸ்து மாதா. அப்ப எப்படி வரும்? எனக்கு சரியா கேட்காதனால நான் கேட்டுட்டேன். அபிஷேகஸ்ய உற்சவஹ சப்த இது வரும் இல்லையா? அப்புறம் தஸ்மின் சஷ்டியில போட்டு சப்தமியில போட்டுறணும், சத்மின் போட்டுறணும். அப்புறம் உற்சவே வந்ததுனால ஷஷ்டி தான் அது. அபிஷேகஸ்ய உற்சவ தஸ்மின். அதே மாதிரி கபீனா இவங்க நான் வந்து சந்திக்கு தான் கபீஸ்வரா, கபி பிளஸ் ஈஸ்வரா. நீங்க வந்து எனக்கு இல்ல, கொஞ்சம் காது கேட்கல மேடம் இந்த நேரத்துல, எனக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. முதல்லயே சொல்லிட்டா கபீனாம் ஈஸ்வரா. அது பாதி கட் ஆயிடுச்சு. தேங்க்யூ மாதா, தேங்க்யூ மாதா, தேங்க்யூ. யதா அர்ஹ. Okay, that is also yata arha will become arha, that is என்ன சொல்றது, what they deserve, right? அத வச்சுதான். So it is like during the coronation ceremony, abhishekasya utsave, during the coronation ceremony or celebration, எப்படி வேணா எடுத்துக்கலாம், Sugriva and all the monkeys, okay, all the heads of monkeys, ஏன்னா இது ஈஸ்வராஹா அப்படின்னு எடுத்துள்ளதுனால இங்க ஹெட், all the heads of monkeys. இப்போ ஒவ்வொரு ட்ரூப்புக்கும் ஒரு ஹெட் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி were suitably honored, okay, with. அதனாலதான் இந்த இடத்துல வந்து தைஹி வருது, அவங்க பூஷண தைஹி அப்படின்னாங்க. ஸ்ரக்கு கந்த ஸ்ரக்குச்ச அதெல்லாம் அந்த இத்தரேட்ட துவந்த சமாசத்துல கடைசியில தைஹி, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கு டோட்டல். ஸோ வித் garlands, scents, clothes and ornaments, okay. Pujitaha asam. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கர்த்தரியில இருக்கா கர்மணியில இருக்கா பாலா மேம்? இது வந்து கர்மணியில இருக்க மாதிரி இருக்கு மேடம் எனக்கு. ஏன்னா நான் இத கர்மணியில தான் இருக்கு. ஏன்னா பூஷணைஹி பூஜிதாக ஆசன் அப்படிங்கும் போது அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள்னு போயிடுது, அப்படி வச்சுட்டேன். கரெக்டா? அப்போ ஏன்னா பை சம்பன் இல்லையா, அவர்கள் கௌரிக்கப்பட்டார்கள். யாரால் தான்? அவங்களால, அந்த மினிஸ்டர்ஸோ தாமரோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். So I hope English is okay. Anybody wants me to repeat it again? Yeah, I hope you have followed it. Yeah. Shall we go to the next one? Yeah. அடுத்தது விஜயலட்சுமி மேடம் பண்ணுங்க. விஜயலட்சுமி மேடம், are you there? பண்ணிட்டேன். பண்ணுங்க. விசிஷ்ய முக்தாஹாரேண சீதையா ஹனுமான் முதம் பூஜிதஸ்ச ததா லேபே யதா சீதாவலோகனே. விசிஷ்ய பத விபாகம். விசிஷ்ய முக்தாஹாரேண சீதையா ஹனுமான் முதம் பூஜிதः ச ததா லேபே யதா சீதா அவலோகனே. விசிஷ்யங்கிறது சிறப்பான
ஒரு முத்தாலான ஹாரத்தை கொடுக்கிறார் சீதையா. ஹனுமானுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அகேஷன்ல. சரியா மேடம்? சொல்லுங்கம்மா. சந்தோஷமா கொடுத்தார் சீதையால சந்தோஷமா கொடுக்கப்பட்டது ஹனுமானுக்கு. சீதையை பார்த்த உடனே இது எப்படி கொடுத்தாருன்னா, சீதையை பாக்குறதே அவருக்கு கிடைத்தது. இது சீதையை பாக்குறதே. சரியா நான் சொல்றது? எப்படி அதை எப்படி சொல்ல போறேன்? இப்போ சீதா தானே கொடுத்தா அந்த இந்த அகேஷன்ல சீதையனோட சீதையை பாக்குறதுக்கு போறதே ஹனுமானுக்கு இந்த இது கிடைக்கிறது, முக்தஹாரம் கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வந்து அத நோட் பண்ணினேன்னு தெரியல. அது ஐ வில் ஜஸ்ட் ரீட். ஓகே, நான் வந்து அதோட சின்ன இதுதான். தென் honored specially with a pearl garland by Sita, Hanuman obtained happiness, okay, by seeing it. And the happiness as though the same happiness which he obtained by seeing Sita in Lanka. புரியுதா? புரியுது மேடம், புரியுது. இப்படி புரிஞ்சுக்கணும் அத. ஓகே 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 ஓகே. இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு அழகான ஒரு இது. எதுக்கு சீதாவை அவ திருப்பி பார்க்கணும்னு தெரியலையே அப்படின்னு. அததான் அந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் சீதைய சுந்தர அசோகவனத்துல பார்க்கும்போது என்ன ஹாப்பினஸ் கிடைச்சதோ அந்த ஹாப்பினஸ். எனிபடி அதை எழுதியிருக்கல? இங்கிலீஷ் மீனிங் எழுதியிருக்கோம் மத்தா, அந்த மாதிரிதான் எழுதியிருக்கோம். குட் குட். சோ அது ஜஸ்ட் அது வந்து நம்ம ஏன்னா சீதா யதா ஏன்னா அங்க போட்டுட்டா பார்த்தீங்களா? சீதையா பூஜை ஹனுமான் யதா சீதா அவலோகனே முதம் லேபே லேபேயும் இங்க இது. அப்போ வந்து லிட்டு தான். அப்ப லப் தாத்தோடு டு கெட் டு obtain. ஓகே, சோ அதுதான். சொல்லுங்கம்மா. விசிஷ்ய அது அட்ஜெக்டிவ் இல்லையா? விசிஷ்ய முக்தஹாரேன அட்ஜெக்டிவ். இது சிஷ் தாத்துவா? இது வந்து விசிஷ்ய அப்படிங்கிறது வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரு எழுதியிருக்கேன்னா பிகாஸ் ஐ ஹவ் நாட் ரிட்டன் இட். ஏன்னா இந்த ஷிஷ்ங்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு பிரத்தி நம்ம படிச்சோம். ஐ திங்க் கித்தா அதனால நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுது நெத்து எத்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரத்தியை படிச்சோம். ஞாபகம் இல்லை மேடம். அந்த பிரத்தியில தான் இது வந்தது. நெத்து பிரத்யேன்னு போட்டிருக்கேன் மேடம். நெத்து வராதுமா. அதாவது அந்த ஷிஷ்ங்கிறதே வந்து அந்த அந்த ஒரு வித்தியாசமான ஒரு தின்னு கிடையாது. திவ்வா தீ பிரத்யா அந்த 4ல வரும். ஐ டோன்ட் ஹேவ் தி புக் வித் மீ. நெத்து எத்து இன்னொன்னு வரும் பாருங்க. கரெக்ட், கெப் தான். அதுலதான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வெரி டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதுலதான் வந்து அந்த ஷிஷ் வில் கம். நீங்க பார்த்தீங்கன்னாலே அந்த புக்ல கொடுத்துருப்பா, நம்மளோட டெரிவேட்டிவ்ஸ் புக்ல வந்து வந்து அந்த ஷிஷ் வரும்னு நினைக்கிறேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். விசிஷ்ய ஓகே, அதுலதான் வரும். அது தட் பிகம்ஸ் முக்தாஹாரேன விசிஷ்ய. தட் இஸ் அதுலதான் வந்து ஷிஷ்ல வந்து எஸ். Anybody has written anything? Okay, so that is a very
இதான ஒரு வித்தியாசமான ஒரு வேர்டு. பட் இட் இஸ் அ விசேஷனம். ஓகே, ஸ்பெஷலி விசிஷ்ய முக்தாஹாரேன. நீங்க சொல்லுங்க. அதாவது முத்துக்களால் ஆன ஹாரம். அதனால அது சஷ்டி விபக்தி வருமா, சஷ்டி தத்புருஷ வருமா முக்தாஹாரம்ங்கிறதுல? அதாவது ஓகே, இப்ப நீங்க இது எப்படி பிரிப்பேன்? ஷஷ்டினா புரியல. ஷஷ்டினா அதை பிரிங்க, சமாசத்தை எப்படி பிரிப்பேன்? முக்தாயாக ஹாரேன இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். காத்துல கதவு இடிச்சுட்டு இருந்து எல்லாம் கீழே விழுறது. ஒரு நிமிஷம் மேடம். முக்தானாம் ஹார தேன தேன முக்தாஹாரேன. அது சரிதானே? அது நான் சொல்றது சரிதானே? செக்ஷுவல் இதுதானே, தத்புருஷன் தானே? அப்படியும் எழுதலாம். இது வந்து ஈவன் மத்தியம பத லோபி கர்மதாரையா வரத்துக்கும் இங்க சான்சஸ் இருக்கு. ஓ, எப்படி மேடம் அது? அதாவது முத்துக்களால் செய்யப்பட்ட ஹாரம். ஓ, முத்துக்கள் வந்து முத்துக்களாலான ஹாரம்ங்கிறது விசேஷணமா கூட வரலாமே. ஓ ஆமா. எந்த மாதிரி ஹாரம்னா முத்துக்களால. சோ முத்து ஹாரம் அப்படின்னு வரும்பொழுது இட் கேன் முத்துக்களால் செய்யப்பட்ட ஹாரம் அப்படிங்கும் போது மத்தியம பத லோபி கர்மதாரையா வரத்துக்கும் there are chances, but let us make it easier. முக்தானாம் ஹாரம் தேன தேன சீதையா சீதா சப்தம் இது தேர்ட் விபக்தி, தட் இஸ் திருதியா விபக்தி ஏகவச்சனம். அடுத்து ஹனுமான், அது கூட இது வரும் இல்லையா மேடம்? ஹனுங்கிறது தாடை இல்லையா? ஹனு அந்த சக வரும் இல்லையா? ஹனுமான் தாடை இருக்கிறதுனாலங்கிற மாதிரி அஸ்ய அஸ்தி இது வருமா? ஹனுமான் ஹனுமத்துல இருந்துதான் நம்மளுக்கு ஹனுமான் சப்தவத். முதம்ங்கிறது முத்து தாத்து வருமா, இல்ல முத்துங்கிறது அந்த இது வருமா, சப்தம் வருமா? முதம்னு வந்திருக்கேன் மேடம். சப்தம் தான். முத்து சப்தம்னே சொல்லலாமா, இல்ல எப்படி சொல்லணும் மேடம்? இத முததானா? முத இது விதியா விபக்தி ஏகவச்சனம். பூஜி தஷ்ச பூஜி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவலோகனே, சீதா அவலோகனே சொல்லுங்க. சீதா அவலோகனே. இது வந்து விதியா தத்புருஷம் வருமோ சீதையை பார்த்த போதுங்கிறதுனால? இல்ல இன்னும் நல்லா பிரியுங்க. முதல்ல சீதா அவலோகனே, அவ்வளவுதானே மேடம்? ஓகே, அது எப்படி நீங்க சமஸ்த பதத்தை பிரியுங்க? சீதாம் அவலோகனே. அப்போ அவலோகனே அப்படிங்கறத எப்படி பிரிப்பேன்? அவலோக பார்த்த போதுங்க. அவலோகனே பார்த்த போதும் தானே வருது இந்த சமயத்துல. பார்த்ததால். ஆமா. அப்போ என்ன வரும்? ஆல் உடன் ஓடு. என்ன விபக்தி? சிலதெல்லாம் தமிழையும் யோசிக்கணும். திருத்தியாமா? திருதியா. சேர்த்தே இப்ப சொல்லிடலாம் இல்லையா? சீதா அவலோகனே. சீதையா எப்படி மேடம் வரும்? சீதைய பார்த்த போது இல்லையா? சீதாம் அவலோகனே தானே கரெக்ட்? சாரி, சீதாம் அவலோக. அப்புறம் வந்து அப்புறம் தேன. ஓகே, தேன வராது. தயாவா? தயா வரும். தயா.
அவலோகன ஸ்ரீலிங்கங்கிறதுனால தயா வருது இல்லையா? ப்ளீஸ் வெயிட் 1 minute. சீதா சீதாங்கிறது இட்ஸ் பிராதிபதிகம். ஓகே, சீதாவை அப்படின்னு பார்த்ததால் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்ததால் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் திருத்தியா தேட். ஸோ அவலோகனே, இப்ப அவலோகனே அப்படிங்கிறது வந்ததுன்னா இது அவலோகனம் அப்படிதான் வரும். It will be napumsakam only. Okay, so avalokanam will be napumsakam. So சீதாம் அவலோகனம், அதாவது அவலோகன அப்படிதான் வரும். சீதாவலோகன சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து தேனை தானே போடணும்? ஆமா, தேனதான். ஏன்னா இது நபும்சகலிங்கம் புல்லிங்கம், அந்த மாதிரி இடத்தால அவலோகனம். ஓகே, இந்த லேபேங்கிறது லிட்லக்காரம் அந்த லப்பு தாத்துனோடது இல்லையா? ஆமா, இதுல வந்து இந்த முதம் அப்படிங்கிறது கூட இது முத அப்படிங்கிற சப்தம் it is a napumsakalingam and that also is prathama vibhakti ekavachanam only. It is not dvitiya. Okay. இல்ல it can come second also. ஏன்னா உங்களுக்கு ஹனுமான் சந்தோஷத்தை அடைந்தார். சோ ஹனுமான் அப்ப இப்படி கொண்டு வரணும். ஹனுமான் முதம் லேபே அப்படி கொண்டு வரணும். ஹனுமான் முதம் அலபத். அலபத். ஓகே, அலபத் ஹனுமான். ஓகே, பூஜிதஹ அதெல்லாம் விட்டுருங்க. ஹனுமான் முதம் அலபத். அப்படிதான் எப்பன்னா சீதம் அவலோகனே சீதாம் அவலோகனே அந்த சந்தோஷத்தை இந்த முத்தாகாரம் கிடைச்ச போது அடைச்சார். அப்படித்தானே மேடம்? இப்போ நீங்க சீதா அவலோகனே ஹனுமான் முதம் லேபே அப்படின்னு போட்டானா, இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சீதாவலோகனேங்கிறது will become சப்தமி. ஓகே, தஸ்மின் சமயே ஹனுமான் முதம் அலபத். ஓகே, யதா, அதாவது விசேஷ்ய முக்தாஹாரேன சீதையா பூஜிதஹ, சீதையால கொடுக்கப்பட்டவர். ஆமா, honored especially at that time. எப்போ? அந்த சீதாவை பார்த்த பொழுது. இந்த இடத்துல நம்ம தனியா பார்க்கும் பொழுது it becomes தஸ்மின் சமயே தான் வரும். So I think சீதாவலோகனே will be சப்தமி only. ஹனுமான் சீதாவலோகனே முதம் அலபத். ஓகே மேடம். ஓகே, anybody has a different answer? Come up. சீதாவலோகனே நம்ம வந்து இத திருத்தியாவா எடுத்துக்க முடியாதுமா, சப்தமியாதான். சப்தமி தான் எடுத்துக்கணும் அப்ப. ஆமா, பார்த்த சமயத்தில் அவர் அடைந்த ஆனந்தம். ஓகே, ஆனந்தத்தை அந்த முத்துமாலை கிடைத்தவுடன் அவர் அடைந்தார். அதுதான் சென்டென்ஸ். ஓகேமா, தேங்க்யூமா. இங்கிலீஷ் மீது கொஞ்சம் ஒரு தடவை ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்களேன். Then honored specially with the pearl garland by Sita, Hanuman obtained happiness. Okay, happiness. இது முதல்ல நீங்க அப்படி போடுங்க. Hanuman obtained happiness when honored specially with the pearl garland by Sita. அதாவது தனியா ரெண்டாவது he obtained the happiness போட்டுட்டு semicolon போட்டுட்டு இப்படி போடலாம். Then honored specially with the pearl garland by Sita, Hanuman obtained happiness semicolon. The same happiness he obtained while seeing or on seeing Sita in Lanka.
ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா அந்த இதை கொண்டு வந்தாதான் நம்ம புரிஞ்சுட்டோம் சென்டென்ஸ் அர்த்தம். எத்தனை இருக்கு இதுல? 10 Shall we do one more? Is Pavitra there? மேம் நான் இருக்கேன் மேம். பண்ணுங்க அடுத்தது. நான் வந்து ஆக்சுவலி சரியாக பண்ணல மேம் இது. Come on Pavitra, you can do it. நிஜமாவே ஒண்ணுமே பண்ணல மேம். நான் அங்கங்க பண்ணி வச்சிருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப பேட் சிச்சுவேஷன்ல இருக்கேன் மேம். சுத்தமா டைமே இல்ல மேம். சரி, ஓகே. So next class we start with you. கண்டிப்பா. Okay, I'll go to Samkshepa Ramayana.